அதாவது மகாராஷ்டிராவின் தற்போதைய நடப்பு சட்டமன்ற காலம் நாளையுடன் முடிவடைகிறது. நாளை மாலைக்குள் புதிய அரசு பதவி ஏற்காவிட்டால் அங்கு ஜனாதிபதி ஆட்சி, அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்படும் என மகாராஷ்டிரா ஆளுநர் மாளிகை வட்டாரங்கள் நமக்கு உறுதியான தகவலை தெரிவித்திருக்கின்றன. அதற்குள் பதவி ஏற்க வேண்டும் என்பதற்காக அனைத்து விதமான சமரச முயற்சிகள் எல்லாம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது மெகா மெஜாரிட்டியுடன் 3/2 மெஜாரிட்டியுடன் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தற்போது பார்த்துக்கின்றால் 3/2 இருப்பதால் பாஜக எதிர்பார்த்ததை மிக சிறப்பாக 132 இடங்களில் போட்டியிட்ட 148 132 இடங்கள் வெற்றி பெற்றதால் தங்களுக்கே முதலமைச்சர் பதவி என உறுதியாக இருக்கிறார்கள். தேவேந்திர பட்னாவிஸ் முதலமைச்சராக வேண்டும் என அக்கட்சியினர் உறுதியாக தெரிவித்து வருகிறார்கள். ஆனால் ஏக்நாத் ஷிண்டே தற்போது முதலமைச்சராக இன்னும் காப்பந்து முதலமைச்சர், இன்னும் முதலமைச்சர் பதவியை அவர் ராஜினாமா செய்யவில்லை, இன்னும் அவர்தான் காப்பந்து முதலமைச்சர். எனவே அவர்கள் கட்சியும் தற்போது 57 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எனவே தாங்களும் ஏற்கனவே ஒப்பந்தப்படி நாங்கள் தான் முதலமைச்சர், எங்கள் தலைமையில் தான் இந்த தேர்தலை சந்தித்தோம், மூத்த கட்சியாக எங்களுக்கு முதலமைச்சர் பதவியை தர வேண்டும் என அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் நரேஷ் அவர்களிடம் நாம் பேசிய போது நரேஷ் உறுதியாக இருக்கிறோம் என தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து நேற்று முதல் நரேஷ் தான் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த தகவலை நமக்கும் உறுதிப்படுத்தினார் சத்யம் தொழிலுக்கும். எனவே அவருடைய கூட்டின்படி ஏக்நாத் ஷிண்டேவுக்கு தான் முதலமைச்சர் பதவி கொடுக்க வேண்டும் என கூறியிருக்கார். இந்த சூழ்நிலை தான் தற்பொழுது இன்று மாலை டெல்லியிலே லோக்சபா ஸ்பீக்கர் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவின் மகளுடைய திருமணம் நடைபெற இருக்கிறது. அந்த திருமணத்தின் வரவேற்பு நிகழ்ச்சியிலே பட்னாவிஸ் ஆகியோருக்கு பங்கேற்க ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார் ஆகிய மூவருமே பங்கேற்க இருக்கிறார்கள். அவர்களை உள்துறை அமைச்சர் சந்தித்து மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கும் அமித்ஷா சந்தித்து பேசுகிறார். அப்பொழுது அவர்களுக்குள் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அந்த ஒப்பந்தத்தின்படி துணை முதலமைச்சராக தற்போது இருக்கும் தேவேந்திர பட்னாவிஸ், பாரதிய ஜனதா கட்சியின் தேவேந்திர பட்னாவிஸ் முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அவர் முதலமைச்சர் ஆகிறார். அதனால்தான் துணை முதல்வர் ஆகிறார் என கூறியிருக்கிறோம். எனவே தற்போது டீலிங் முடிந்து விட்டது. என்ன சமரச உடன்பாடு என்றால் தற்போதைய அமைச்சரவை மொத்தமாக 288 பேர் கொண்ட மகாராஷ்டிரா சட்டமன்றத்திலே 43 பேர் அமைச்சர்களாக பதவியேற்க முடியும். முதலமைச்சர் உட்பட 43 பேர் அமைச்சர்களாக பதவியேற்க முடியும். அந்த வகையில் தற்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு 21 இடங்கள், முதலமைச்சர் உட்பட 20 அமைச்சர் பதவிகள் வழங்கப்படும். சிவசேனா கட்சிக்கு 12 அமைச்சர் பதவிகள் மற்றும் ஒரு துணை முதலமைச்சர் பதவி, துணை முதலமைச்சர் உட்பட 12 அமைச்சர் பதவிகள். அதே போன்று என்சிபி, அஜித் பவாரின் என்சிபிக்கு ஒரு துணை முதலமைச்சர் மற்றும் 10 உள்ளிட்ட 10 அமைச்சர்கள். எனவே என்சிபிக்கு 10, சிவசேனா 12, 21 பாஜக என்ற வகையிலே 43 அமைச்சர்கள். எனவே ஒரு முதலமைச்சர், 2 துணை முதலமைச்சர்கள். முதலமைச்சராக பாரதிய ஜனதா கட்சியின் தேவேந்திர பட்னாவிஸ், துணை முதலமைச்சர்களாக ஏக்நாத் ஷிண்டே மற்றும் அஜித் பவார் ஆகியோர் பதவியேற்க இருக்கிறார்கள். அதே போன்று நிதி, உள்துறை ஆகிய முக்கிய பொறுப்புகளை பாஜக தன்வசம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. இதில் தான் தற்போது சிக்கல் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சிக்கல் இந்த இரவுக்குள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் பேசும்போது தீர்க்கப்பட்டுவிடும் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. எனவே அந்த வகையில் இந்த சமரச உடன்பாடு இன்று இரவை ஏற்பட்டு நாளையே இவர்கள் பதவியேற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நாளை முதலமைச்சர், துணை முதலமைச்சர் ஆகியோர் பதவியேற்றுவார்கள். அதன் பின் மற்ற அமைச்சர்கள் பதவியேற்கலாம். ஆனால் நாளை மாலைக்குள் பதவியேற்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருப்பதால் நிச்சயமாக நாளை மகாராஷ்டிராவில் தேவேந்திர பட்னாவிஸ் இந்த மெகா மெஜாரிட்டியுடன் அமைக்கப்பட்ட, பெரும்பான்மையுடன் அமைக்கப்பட்ட அமைச்சரவைக்கு அரசுக்கு பதவியேற்கும் வகையிலே நாளை மாலைக்குள் அவர் பதவி ஏற்பார் என்ற தகவல் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. டெல்லி மட்டுமல்ல, மகாராஷ்டிராவிலிருந்து, மும்பையிலிருந்து வருகின்ற தகவல்கள் நமக்கு அந்த செய்தியை உறுதிப்படுத்தியிருக்கின்றன. எனவே தேவேந்திர பட்னாவிஸ் மகாராஷ்டிராவின் புதிய முதலமைச்சராக நாளை பதவியேற்க இருக்கிறார். துணை முதலமைச்சர்களாகவும் முக்கிய அமைச்சர்களாகவும் ஏக்நாத் ஷிண்டே, முன்னாள் முதலமைச்சராக மாறக்கூடிய ஏக்நாத் ஷிண்டே இன்று இரவு அல்லது நாளை காலை அவர் ராஜினாமா செய்வார். அதன் பின் அவர் துணை முதலமைச்சராகவும் அஜித் பவாரும் துணை முதலமைச்சராக பதவியேற்க இருப்பதாகவும் மற்ற அமைச்சர்களும் நாளையே முடிந்தால் பதவியேற்பா, இல்லை என்றால் ஓரிரு தினங்களிலே பதவியேற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தேவேந்திர பட்னாவிஸ் நாளை மகாராஷ்டிராவின் புதிய முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார் என்ற உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் தான் இந்த டீலிங் முடிந்துவிட்டது என்ற தகவலை நாம் கொடுத்திருக்கிறோம். ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல பாரதிய ஜனதா கட்சிக்கு 21 அமைச்சர்கள், முதலமைச்சர் உட்பட 21 அமைச்சர்கள். சிவசேனா கட்சிக்கு, அதாவது ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனா கட்சிக்கு ஒரு துணை முதலமைச்சர் உட்பட 12 அமைச்சர்கள். அதே போன்ற அஜித் பவாரின் என்சிபி, தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு துணை முதலமைச்சர் உட்பட 10 அமைச்சர்கள் என 43 பேருக்கு அமைச்சர் பதவிகள் வழங்கப்பட இருக்கின்றன. அதே போன்று நிதி,
உள்துறை ஆகிய முக்கிய இலாக்காக்களை பாஜக தன் கைவசம் வைத்துக் கொள்ள விருப்பப்படுகிறது. அது குறித்து தான் தற்போது சர்ச்சை இருந்து அந்த உடன்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டது. இன்று இரவுக்குள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மத்தியிலே நடைபெறுகின்ற பேச்சுவார்த்தையின் பொழுது இதற்கு சமரச உடன்பாடு ஏற்படும் என உறுதியான தகவல் பாஜக வட்டத்தில் தெரிவித்திருக்கின்றன. எனவே நாளை மாலைக்குள் முதலமைச்சராக பாரதிய ஜனதா கட்சியின் தேவேந்திர பட்னாவிஸ் பதவியேற்க இருக்கிறார் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. நேயர்களுக்கு நாம் தெரியப்படுத்தியிருக்கிறோம்.